அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் என்பது நம்ம சேனல் மூலமாக ஃப்ரீயாக டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த வாரத்திற்கான டெஸ்ட் ஷெடியூல் என்ன என்பதையும் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த ஷெடியூல் அடிப்படையில் 8ஆம் வகுப்பு தமிழ் முதல் இயலிருந்தும் 6ஆம் வகுப்பு வரலாறு பண்டைக்கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் என்ற பாடத்திலிருந்தும் முக்கியமான 50 வினாக்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது போன்று வீக்லி ஷெடியூல் அடிப்படையில் தொடர்ச்சியாக தினமும் வீடியோக்கள் கொடுக்கப்படும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி. சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஆப்ஷன் சி. கண் எழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? வீரமாமுனிவர். ஆப்ஷன் பி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியரின் கூற்று. ஆப்ஷன் டி. தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? இளங்குமரனார். ஆப்ஷன் பி. முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே என பாடியவர் யார்? து. அரங்கன். ஆப்ஷன் சி. பாரதியார் டேஷ் என்னும் உரைநடை நூலை எழுதியுள்ளார்? தராசு என்னும் உரைநடை நூலை. ஆப்ஷன் பி. வைப்பு என்ற சொல்லின் பொருள் டேஷ். நிலப்பகுதி. ஆப்ஷன் டி. தொல்காப்பியத்தில் மரபியல் என்பது டேஷ் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? பொருள் அதிகாரத்தில். ஆப்ஷன் சி. பொறுத்துக. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும். 2, 4, 1, 3. ஆப்ஷன் பி. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ். தந்தை பெரியார். ஆப்ஷன் சி. இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலையை எங்கு அமைத்துள்ளார்? அல்லூரில். ஆப்ஷன் ஏ. உயிரெழுத்துக்கள் டேஷை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆப்ஷன் சி. மேலிதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப், இம். ஆப்ஷன் ஏ. சுப்பிரமணிய பாரதியார் நடத்திய இதழ் எது? விஜயா. ஆப்ஷன் டி. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 + திணை. ஆப்ஷன் பி. தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? 9 இயல்களை கொண்டது. ஆப்ஷன் பி. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை நீக்கியவர் யார்? வீரமாமுனிவர். ஆப்ஷன் ஏ. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன? கண் எழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. ஆப்ஷன் சி. மகர வரிசையில் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன? 6 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஆப்ஷன் பி. குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என கூறியவர் யார்? தொல்காப்பியர். ஆப்ஷன் ஏ. இலக்கண வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? இளங்குமரனார். ஆப்ஷன் சி.
ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஷ். தலை ஆப்ஷன் டி. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ். இத்து இன்னு ஆப்ஷன் ஏ. மரபு பிழையற்ற தொடரை காண்க. கூகை குளரும் ஆப்ஷன் பி. பிக்டோகிராஃப் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் சித்திரை எழுத்து ஆப்ஷன் டி. மரபு நிலை திருவின் பிரிதி பிரிதாகும் என கூறும் நூல் எது? தொல்காப்பியம் ஆப்ஷன் ஏ. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை ஆப்ஷன் சி. மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு ஆப்ஷன் சி. தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டவன் ஆப்ஷன் பி. கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? பல்லவர்கள் ஆப்ஷன் சி. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் யார்? மூத்த பிளினி ஆப்ஷன் பி. இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தவர் யார்? பேரரசர் ஆரிலியன் ஆப்ஷன் ஏ. பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் களப்பிரர்கள் ஆப்ஷன் சி. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஊர் ஆப்ஷன் டி. குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் ஆப்ஷன் சி. ஆயர் ஆய்ச்சியர் வாழ்ந்த நிலப்பகுதி எது? முல்லை நிலப்பகுதி ஆப்ஷன் பி. சோழர்களின் துறைமுகம் டேஷ். புகார் ஆப்ஷன் டி. சேரர்களின் தலைநகரமாக விளங்கியது டேஷ். கரூர் ஆப்ஷன் சி. வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவர் யார்? கரிகால் வளவன் ஆப்ஷன் ஏ. சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம் ஆப்ஷன் டி. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? கரிகால் வளவன் ஆப்ஷன் பி. கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? நெடுஞ்செழியன் ஆப்ஷன் ஏ. இளங்கோவடிகள் யாருடைய தம்பி ஆவார்? சேரன் செங்குட்டவனின் தம்பி ஆவார் ஆப்ஷன் பி. டேஷ் என்னும் சேர அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார்? சேரல் இரும்புரை என்னும் சேர அரசன் ஆப்ஷன் சி. நிலவரி டேஷ் என அழைக்கப்பட்டது? இறை என அழைக்கப்பட்டது ஆப்ஷன் டி. சேரர் சோழர் மற்றும் 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை நெடுஞ்செழியன் தோற்கடித்த இடம் எது? தலையாலங்கானம் ஆப்ஷன் சி. பாண்டியர்கள் டேஷ் மாலை அணிந்தவர்கள்? வேப்பம்பூ மாலை அணிந்தவர்கள் ஆப்ஷன் டி.
கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கிளார் என்று அழைக்கப்பட்டார். ஆப்ஷன் சி.